நமது உடல் ஆரோக்கியத்துல நாம் அறியாமலேயே சில சிறு அறிகுறிகள் தோன்றும் அறியலாம். ஆனா அவை ஒரு பெரிய ஆபத்தின் எச்சரிக்கையா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் மினி ஸ்ட்ரோக்னு அழைக்கப்படுற TIA. இது தற்காலிகமான இரத்த ஓட்ட தடை அப்படின்றதால இதன் அறிகுறிகள் விரைவில் மறைஞ்சிடும். இதனால் பலரும் இதை அலட்சியப்படுத்துறாங்க. ஆனா இது ஒரு முழுமையான பக்கவாதம் வருவதற்கு முன்பா உடல் நமக்கு தரும் கடைசி எச்சரிக்கையா கூட இருக்கலாம். அந்த 7 முக்கிய அறிகுறிகள் என்னன்றத இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முகத்துல திடீர் தளர்ச்சி, முகத்தின் ஒரு பக்கம் திடீர்னு தொய்வடைதல், புன்னகைக்கும் போது முகம் சமமா இல்லாம ஒரு பக்கம் சரிவது அல்லது கண்கள் மற்றும் வாய் ஒரு புறமா சாய்வது இதன் முக்கிய அறிகுறியா இருக்கலாம். 2வது, கை அல்லது கால் பலவீனம். உடலின் ஒரு பக்கத்துல உள்ள கை அல்லது கால்ல திடீர் மறுத்து போறது அல்லது பலவீனம் ஏற்படுறது. கைகளை உயர்த்த முயலும் போது ஒரு கை தானா கீழே இறங்கினா அது ஆபத்தோட அறிகுறின்னு சொல்றாங்க. 3வது, பேச்சில் தடுமாற்றம், வார்த்தைகள் சரியா வராம குளறுவது, பேசுவதில் சிரமம் ஏற்படுவது, இல்லைன்னா மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாம குழப்பம் அடைவது. இடது மூளையில ரத்த ஓட்டம் குறையும் போது இது நிகழ்துன்னு சொல்றாங்க. 4வது, பார்வை கோளாறு, திடீரென பார்வை மங்குறது, ஒரு கண்ணில் மட்டும் பார்வை மறைவது அல்லது ஒரு திரை மூடியது போன்ற உணர்வு ஏற்படுறது. இது மூளையோட பின்புற பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்ட தடையை குறிக்குதாம். 5வது, தலை சுற்றல் மற்றும் நிலை தடுமாறுதல், கடுமையான தலை சுற்றல் அல்லது சமநிலையை இழந்து தடுமாறுது. இதனால் நின்று கொண்டிருக்கவோ அல்லது நடக்கவோ முடியாம போகலாம். இது சிறுமூளை பகுதியில் ஏற்படும் இரத்த ஓட்ட குறைபாட்டை காட்டுது. 6வது, உடல் ஒருங்கிணைப்பு சிக்னல்கள், கை கால்களை கட்டுப்பாட்டுடன் இயக்க முடியாமல் போறது. உதாரணமா மூக்கத்தோட நினைச்சா கை வேறு திசையில செல்றது அல்லது நடக்கும் போது தள்ளாடுறது. 7வது, குழப்பம் மற்றும் விழுங்குவதில் சிரமம், திடீரென சுற்றி இருப்பவை புரியாமல் குழப்பம் அடைகிறது அல்லது உணவை விழுங்கும் போது ஏற்படுற சிரமம்னு சொல்றாங்க. இது மிகவும் அரிதானது அப்படின்னாலும் ஆபத்தான அறிகுறியா கருதுறாங்க. இந்த அறிகுறிகள் அனைத்தும் சில நிமிடங்கள்லயே சரியாயிடும். குணமாகி விட்டதுன்னு எண்ணி இதனை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டா 48 மணி நேரத்திற்குள்ள பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. எனவே உடனடியா மருத்துவ உதவியை பெறுவது உங்கள் உயிரை காக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.